வணக்கம் சகாப்தம் காணொளி நேயர்களே. கனியமுதே அத்தியாயம் 23. இரவு நெருங்க நெருங்க அவனுக்கு வீட்டு நினைவாகவே இருந்தது. அம்மா உண்மையாவே போயிடுமோ என்று யோசித்துக் கொண்டே இருந்தான். 7-8 மணிக்கு மேல் வேலையில் கவனம் சிதறியது. இரவு உணவும் வரவில்லை. போயிட்டாங்களோ? சாப்பாட்டுக்கு முன்னாடியேவா போயிட்டாங்க? இருட்டுக்கு பயப்படுவாளே என்ற சிந்தனை முழுக்க முழுக்க அவளையே சுற்றி கொண்டிருந்தது. அடிக்கடி போனை எடுத்து பார்த்தான். அழைப்பாளா என்று மனம் ஏங்கியது. இல்லை, அவள் அழைக்கவில்லை. 9 மணிக்கு மேல் நிலை கொள்ள முடியாமல் சாப்பாடு வாங்குவதற்காக அனுப்புவது போல் வீட்டுக்கு ஆள் அனுப்பினான். சென்றவன் 10 நிமிடத்தில் ஒரு பெரிய அடுக்கு டப்பாவை தூக்கி கொண்டு திரும்பி வந்தான். அதை பார்த்ததும் வீட்டில் ஆள் இருப்பதை புரிந்து கொண்டவன் நிம்மதியானான். கனிமொழி தனியாக இல்லை என்கிற நிம்மதி. மறுநொடியே மனதில் ஒரு சோர்வு. இனி வீட்டுக்கு செல்ல முடியாது, அவளை பார்க்கவும் முடியாது. அவ்வளவு நேரமும் அவளை பார்க்க போகும் உற்சாகம் தன்னையறியாமல் அவனுக்குள் இருந்திருக்கிறது என்பதை அப்போதுதான் உணர்ந்தான். சாப்பாடு கொண்டு வந்துட்டேன் தம்பி, வா வந்து சாப்பிடு. கேரியரோடு வந்தவர் கொட்டகையில் சென்று நின்று கொண்டு அவனை அழைத்தார். அப்படியே வெயின, நான் வந்து சாப்பிட்டுக்கிறேன், ஷெட்டிற்குள் இருந்தபடி கூறினான். அவனுக்கு சாப்பிடும் மனநிலையெல்லாம் இல்லை. பசித்தா வீட்டுக்கு ஆள் அனுப்பினான். அவள் தனியாக இருக்கிறாளா என்பதை தெரிந்து கொள்ளத்தானே அனுப்பினான். தெரிந்து கொண்டாயிற்று. இனி என்ன? காரணம் தெரியாத கோபம் உள்ளுக்குள் ஊற்றெடுக்க மாடுகள் நீரருந்தும் தொட்டியில் விறுவிறுவென்று தண்ணீரை நிரப்பினான். ஆட்கள் பால் பாத்திரத்தை எல்லாம் கழுவி வைத்துவிட்டு வீட்டுக்கு கிளம்பினார்கள். இரவு காவலுக்கு இருக்கும் வேலையால் மட்டும்தான் இருந்தார். என்ன தம்பி, இன்னும் சாப்பிடலையா என்றபடி தன்னுடைய கயிற்று கட்டிலில் அமர்ந்து வெற்றிலை பாக்கு பொட்டலத்தை எடுத்தார். வேலை மெனக்கட்டு வீட்டுக்கு போய் சாப்பாட்டை வாங்கி கொண்டு வந்த மனிதர் 2ஆம் முறையாக கேட்டுவிட்டார். அதற்கு மேலும் உணவை அலட்சியப்படுத்த கூடாது என்பதால் கொட்டகைக்குள் வந்து அடுக்கு டப்பாவை பிரித்தான். உள்ளே ஜாம் தடவிய பிரெட் இருந்தது. துள்ளி கொண்டு எழுந்தான் மலையமான். அண்ணன், வீட்டில் யார் இருந்தது? ஏன் தம்பி, தங்கச்சி தான் இருந்தது. தங்கச்சியா? யாரு? கனியா? ஆமாம் தம்பி. என்னென்ன சொல்ற? அம்மா இல்ல? அவங்களையெல்லாம் காணுமே தம்பி, இந்த பாப்பா மட்டும்தான் இருந்துச்சு. வாயில் கெட்ட கெட்ட வார்த்தையாக வந்தது அவனுக்கு. முதல்லையே எதுக்கு நான் சொல்லல என்று அதட்டிக்கொண்டே வண்டியை உதைத்து உரும விட்டவன் அவர் என்ன பதில் சொன்னார் என்பதை கேட்பதற்கு அங்கு நிற்கவில்லை. புயல் போல் பறந்து 2 நிமிடத்தில் வீட்டு வாசலில் வந்து நின்றான். நேரம் 11 மணி ஆகிவிட்டது. வீட்டுக்கு உள்ளே வெளியே என்று எல்லா பக்கமும் மின் விளக்குகள் எரிந்து கொண்டிருந்தன. வண்டியை நிறுத்திவிட்டு இறங்கி வந்து கதவில் கை வைத்து தள்ளினான். உள்ளே தாழிட்டு மூடியிருந்தாள் அவள். உறங்கிவிட்டாளா அல்லது பயந்து கொண்டே அமர்ந்திருக்கிறாளா என்று தெரியாமல் சற்று நேரம் வாசற்படியிலேயே நின்றவன் கனி என்று அழைத்துவிட்டு மெல்ல கதவை தட்டினான். யாரு? பதட்டத்துடன் ஒலித்தது அவள் குரல். நான் தான், சங்கடத்துடன் சொன்னான் மலையமான். அதன் பிறகு சற்று நேரம் அவளிடமிருந்து எந்த பதிலும் இல்லை. ஓரிரு நிமிடங்களுக்கு பிறகு கொலுசொலி கேட்டது. எழுந்து வருகிறாள் என்று யூகித்து கொண்டான். யூகம் சரிதான். கனிமொழி கதவை திறந்தாள். முகத்தில் கடுமையான கோபம். அவளை பார்க்கவே சங்கடமாக இருந்தது அவனுக்கு. தூங்கலையா என்றான் வீட்டுக்குள் வந்து. அவள் முகம் மேலும் இறுகியது. இப்போதான் சாப்பாட்டை திறந்தேன், நீ தனியா இருக்கேன்னு தெரியாது விளக்கம் கொடுத்தான். அவள் பதில் சொல்லாமல் முகத்தை திருப்பிக் கொண்டு கட்டிலில் போய் அமர்ந்து கொண்டாள். முகத்தில் பயத்தின் சாயல் இன்னமும் இருந்தது. நிஜமாவே நீ தனியா இருப்பேன்னு நினைக்கல, வருத்தத்துடன் கூறினான். உங்க அம்மா உங்ககிட்ட சொல்லிட்டு தானே போனாங்க, எனக்கு தெரியும். அவன் முகத்தை பார்க்காமல் பேசினாள். குரலில் கோபம் கொப்பளித்தது. அம்மா உன்னை தனியா விட்டுட்டு போகாதுன்னு நினைச்சேன். ரொம்ப பயந்துட்டியா? வீட்டை சுத்தி தென்னை மரம், எல்லா பக்கமும் கும் இருட்டு, எங்க பார்த்தாலும் ஆள் நிக்கிற மாதிரியே இருக்கு. பயப்பட மாட்டாங்களா? ஒரு ஃபோன் பண்ணியிருந்திருக்கலாம்ல. வெடுக்கென்று நிமிர்ந்தவள். எதுக்கு பண்ணணும்? வீட்டுக்கே வராதவங்க கிட்ட ஃபோன் பண்ணி எனக்கு பயமா இருக்கு, என் கூட வந்து இருங்கன்னு கெஞ்சணுமா? படபடவென்று வெடித்தாள். பார்வை அவனை பஸ்பமாக்க விழைந்தது. அவளுடைய அந்த கோபமும் சுட்டெரிக்கும் பார்வையும் குழுகுழுவென்றிருந்தது அவனுக்கு. நானாவா போன? நீதான் அன்னைக்கு அப்படியெல்லாம் சொன்ன.
எப்படியெல்லாம் சொன்ன? அந்த சம்பவத்தை நினைத்ததுமே அவனுடைய குழுகுழு மனநிலை மாறி மீண்டும் இறுக்கம் சூழ்ந்தது. டைம் வேணும், கனவை தூக்கி போடணும்னு நீ தானே சொன்ன, அதுக்கு இதுதான் அர்த்தமா? கனிமொழி அவனை முறைத்தாள். வேற என்ன அர்த்தம்? எனக்கு தெரியல, நீ தான் டீச்சர் அம்மாவாச்சே, சொல்லிக் கொடு. இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்களுக்கெல்லாம் எதையும் சொல்லிக் கொடுக்க முடியாது. போர்வையை தலைவரை இழுத்து போர்த்தி கொண்டு படுத்து விட்டாள். அவனுக்கு சத்தியமாக ஒன்றும் புரியவில்லை. நமக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லையா? அத இவ சொல்றா? ஓய் எந்திரி, என்ன சொன்ன இப்ப? கட்டிலுக்கு அருகில் வந்து நின்று கொண்டு அழைத்தான். அவளிடம் அசைவில்லை. இவளுக்கு இதே வேலையா போச்சு. கோபம் வந்தது. கனி, எந்திரிக்கிறியா இல்லையா இப்போ? அவளை தொடாமல் கட்டிலை பிடித்து ஆட்டினான். அதற்கு மேல் பாசாங்கு செய்ய முடியாமல் முகத்தில் இருந்த போர்வையை விலக்கிவிட்டு, என்ன பிரச்சனை உங்களுக்கு என்றாள். நீதான். நான் என்ன பண்ண? தெளிவா பேசு, அரையும் குறையுமா பேசி என்னை பைத்தியக்காரன் ஆக்காத. அவள்தான் அவனிடம் ஸ்டேட்டஸ் பார்த்தாள். பணத்தில், படிப்பில், அழகில், எல்லாவற்றிலும். இப்போது அவன் மீது பழி போடுகிறாளே என்கிற ஆதங்கம் அவனுக்கு. அவன் அப்படி சிடுசிடுவென்று பேசியதில் அவள் மனம் சுணங்கியது. அவள் மட்டும் அவனிடம் கோபப்படலாம். ஆனால் அவனுடைய கோபத்தை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அந்த அளவுக்கு அவள் மனம் அவனிடம் சலுகை கொண்டாடியது. அதெல்லாம் எதையும் அவனிடம் காட்டிவிடக்கூடாது என்கிற பிடிவாதத்துடன், சரி இனிமே தெளிவா பேசுறேன், இப்போ தூக்கம் வருது, தூங்கட்டுமா என்றாள் முயன்று கொண்டு வந்த கடுமையுடன். அவன் பல்லை கடித்தான். இதுதான் நீ தெளிவா பேசுற லட்சணமா? வேற என்ன? எனக்கு ஏதோ இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொன்னியே, எதுலன்னு சொல்லு. அவன் இப்படி கேட்டால் அவளால் எப்படி பதில் சொல்ல முடியும்? சங்கடத்துடன், எனக்கு தூக்கம் வருது என்று மீண்டும் முகத்தை மூடிக்கொள்ள போனாள். சட்டென்று போர்வையை பிடித்து அவள் முயற்சியை தடுத்தவன், சொல்லாம நீ இன்னைக்கு தூங்க முடியாது என்றான். கனிமொழியின் முகத்தில் நாணத்தின் சாயல், உதட்டில் மெல்லிய புன்னகை. விடுங்க என்றால் போர்வையை அவனிடமிருந்து விடுவிக்க முயன்றவளின் பார்வை அவனிடம் உறவாடியது. அவனுக்கு நன்றாக தெரியும், கனிமொழி அவன் பக்கம் சாய்ந்து விட்டாள். அவள் மனம் அவனை ஏற்றுக்கொண்டு விட்டது. ஆனாலும் அவளுக்குள் ஏதோ ஒரு தடை இருக்கிறது. அவள் வாய் திறந்து பேசாமல் அந்த தடையை உடைக்க முடியாது என்பதால், நீ சொல்லு, நான் விடுறேன் என்றான் பிடிவாதமாக. கனிமொழிக்கு வார்த்தை வரவில்லை. வெளிப்படையாக பேச கூச்சமாக இருந்தது. ஆனால் அவனோ பார்வையை கூட விலக்காமல் அவளையே பார்த்து கொண்டு நின்றான். பேச வைக்காமல் விடமாட்டான் என்பது புரிந்து போக மெல்ல எழுந்து அமர்ந்தாள். கை விரல்களை பின்னி பிரிப்பதும் நெட்டி எடுப்பதுமாக நேரத்தை கடத்திவிட்டு, உங்களுக்கு என்ன பிடிக்கல என்றாள் அவளுக்கே கேட்காத குரலில். அவள் எப்போது இவ்வளவு பெரிய முட்டாளானாள் என்று அவளையே பார்த்து கொண்டிருந்தான் மலையமான். காதல் என்னும் நோய் மூளையை மழுங்கடித்து மனிதர்களை முட்டாளாக்கிவிடும் என்பதை அவன் அறியவில்லை. ஆனால் காதலா? அதுவும் கனிமொழிக்கு மலையமான் மீது? எப்படி, எப்போது, எந்த சந்தர்ப்பத்தில் என்றெல்லாம் யோசித்தால் அதற்கெல்லாம் பதிலே இல்லை. அது ஒரு உணர்வு, மெல்ல மெல்ல இயல்பாய் அவளுக்குள் தோன்றிய உணர்வு. அவளை இன்னும் முழுமையாக அறிந்திடாத உணர்வு. மலையமான் பிரமிப்புடன் அவளையே பார்த்து கொண்டிருந்தான். அவள் குரலில் இருந்த ஏக்கத்தை இன்னமும் அவனால் நம்ப முடியவில்லை. அவன்தானே அவளை எட்டாக்கனியாக எண்ணிக்கொண்டிருந்தான். இவள் எப்போதிருந்து இப்படியெல்லாம் யோசிக்க துவங்கினாள் என்று அவனுக்கு ஒன்றுமே புரியவில்லை. வாய் விட்டு கேட்டே விட்டான். என்ன உனக்கு பிடிச்சிருக்கா? அதுவரை ஒருவித மயக்க நிலையில் இருந்தவளை தட்டி எழுப்பியது அந்த கேள்வி. அதுவரை அவனோடு உறவாடி கொண்டிருந்த மனதை அடக்கிவிட்டு மூளை சுறுசுறுப்பாகி அவன் கேட்ட கேள்வியை தனக்குள் இன்னொரு முறை கேட்டுக்கொண்டது. எவ்வளவு முயன்றும் இல்லை என்கிற பதில் அவளுக்கு கிடைக்கவில்லை. அதே சமயம் பிடித்திருக்கிறது என்று தடையின்றி சொல்ல முடியவில்லை. ஓரிரு நிமிட தயக்கத்திற்கு பிறகு மனதில் தோன்றியதை அப்படியே கூறினாள். பிடிச்சிருக்கா பிடிக்கலையா தெரியல, ஆனா கூடவே இருக்கணும் போல இருக்கு என்றாள். அது போதாத அவனுக்கு? அவன் முகத்தில் அப்படி ஒரு நிம்மதி, கண்களில் சின்னதாய் ஒரு கர்வம், சாதித்துவிட்ட பெருமிதம். அடர்ந்திருந்த மீசை நுனியை மேல் நோக்கி உயர்த்தி முறுக்கி விட்டபடி அவளை பார்த்தான். அதுவரை அவனுக்கு இருந்த தயக்கம் போன இடம் தெரியாமல் போய்விட கட்டிலில் அவளுக்கு எதிரில் அமர்ந்து கையை நீட்டி அவள் முகத்தை தொட்டான். அவளிடம் எந்த எதிர்ப்பும் இல்லை. இன்னும் சற்று நெருங்கி அமர்ந்து இரு கைகளிலும் முகத்தை ஏந்தினான். அவள் கீழே குனியவும் இல்லை,
முகத்தை திருப்பிக் கொள்ளவும் இல்லை. மாறாக கண்களை மூடி அடுத்த நிகழ்வுக்காக காத்திருந்தாள். மூடியிருந்த அவள் இமைகள் இரண்டிலும் முத்தம் பதித்துவிட்டு அவள் முகம் பார்த்தான். குங்குமம் கூட தோற்றது. அவ்வளவு சிவப்பு அந்த முகத்தில். கூடவே சின்ன புன்முறுவல். அது அவனை இன்னும் கொக்கி போட்டு இழுக்க, போட்டிருந்த நல்லவன் வேஷத்தை தூக்கி தூர போட்டுவிட்டு பாவையவள் முகத்தை தன் பக்கம் இழுத்து இதழ்களை சிறை செய்தான். அதுவரை மூடியிருந்த அவள் விழிகள் அகல விரிந்தன. நொடிகள் நிமிடங்களாக மாறியும் நீண்டு கொண்டிருந்த அவர்களுடைய யுத்தத்தை தடைப்பட்டு கிடந்த மூச்சுக்காற்று முடிவுக்கு கொண்டு வந்தது. மூச்சிறைக்க கணவனின் பிடியிலிருந்து விடுபட்ட கனிமொழி அவனை ஆராய்ச்சியுடன் பார்த்தாள். வெட்கமும் பூரிப்பும் சம அளவு கலவையாக அவள் முகத்தில் படர்ந்திருக்க இதழ்கள் மேலும் சிவந்திருந்தன. அதை ஆசையோடு பார்த்தவன், செக்கச் செவேல்னு அழகா தேன் மிட்டாய் மாதிரி இருந்தா வேற என்ன பண்ண முடியும் என்று கொஞ்சினான். அவள் விழிகள் வியப்பில் மேலும் விரிய, முரடா என்று குரலில்லாமல் வாய்க்குள் முணுமுணுத்தாள். உதட்டசைவில் அவள் சொன்னதை புரிந்து கொண்டாலும், ஓய் என்ன சொன்ன, இப்போ என்ன சொன்ன நீ என்று அவளை பொய்யாய் அவன் மிரட்ட, அவள் சொல்ல முடியாது என்று பாசாங்கு செய்ய, நீ சொல்லலனா எனக்கு தெரியாதா, முரடன் என்ன செய்வான் தெரியுமா என்று அவளை இழுத்து தன்னோடு இறுக்கிக் கொண்டு வன்மைக்கும் மென்மைக்கும் இடையே ஒரு தடம் போட்டு அதில் அவளோடு சேர்ந்து பயணிக்க துவங்கினான். கனியமுதே அத்தியாயம் 23 நிறைவடைந்தது. அத்தியாயம் 24. விடிந்து 6 மணிக்கு மேல்தான் அலமேலு வீட்டுக்கு வந்தார். உள்ளே மருமகள் படுத்திருக்கும் போது சட்டென்று வீட்டுக்குள் நுழைந்துவிடக் கூடாது என்கிற இங்கிதத்துடன் வெளி வேலைகளை செய்து கொண்டிருந்தவர் பண்ணையிலிருந்து பால் கொண்டு வந்தவரிடம் ஏதோ சத்தமாக சொல்லிக் கொண்டிருந்தார். அந்த சத்தத்தில்தான் கனிமொழிக்கு விழிப்பு தட்டியது. விழித்ததுமே அவளுடைய முதல் பார்வை பக்கத்தில் அவன் படுத்திருந்த இடத்திற்குத்தான் பாய்ந்தது. அங்கே அவன் இல்லை. விடுவதற்கு முன்பே கிளம்பிவிட்டான். கிளம்புவதற்கு முன் அவன் செய்த சேஷ்டைகளில் ஒரு முறை விழித்துவிட்டுத்தான் மறுபடி தூங்கினாள். ஆனாலும் அருகில் அவன் இல்லாதது சற்று ஏமாற்றமாக இருந்தது. ஒரே இரவில் எவ்வளவு மாறிவிட்டாள்! கிட்டத்தட்ட தலை கீழாக. பெருமூச்சு விட்டாள். எழுந்து கொள்ளவே மனமில்லை. உடல் களைத்து போயிருந்தது. வெளியே மாமியார் சாணம் தெளித்து பெருக்கும் ஓசை அவளை படுக்க விடவில்லை. எழுந்து கொண்டாள். வாசல் பக்கம் சென்றால் அவரை எதிர்கொள்ள வேண்டும் என்பதால் மாற்றுடையை எடுத்துக்கொண்டு கொல்லைப்புறத்திற்கு சென்றாள். அவள் குளித்துவிட்டு வெளியே வந்தபோது, என்ன கண்ணு, காலையிலே குளிச்சிட்டியா? உள்ள காஃபி போட்டு வச்சிருக்கேன், எடுத்துக்க என்றபடி பின்பக்க கொல்லையை கூட்டிக் கொண்டிருந்தார் அலமேலு. கையிலிருந்த துணிகளை கொடியில் காய போட்டுவிட்டு காஃபி டம்ளரோடு கூடத்திற்கு வந்தவள் முதல் வேலையாக மொபைலை எடுத்து விடுப்பு கோரி கல்லூரிக்கு மெயில் அனுப்பினாள். அவளுக்கு அன்று வெளியில் செல்லவே மனமில்லை. முதல் நாள் இரவு நடந்ததெல்லாம் சரியா இல்லை அவசரப்பட்டு விட்டோமா என்கிற கேள்வி அவள் மண்டையை உடைத்தது. அவன் அருகில் இருந்தவரை, ஏன் இரவெல்லாம் அவனோடு கூடி கழித்த தருணங்களில் ஒரு கணம் கூட அவளுக்கு இந்த எண்ணம் எழவில்லை. இப்போது மட்டும் ஏன்? தலைவலிக்கு இதமாக காஃபியை குடித்து முடித்தவள் ஈர கூந்தலில் கட்டியிருந்த டவலை அவிழ்த்து முடியை உலர்த்தினாள். வெளியே பைக் சத்தம் கேட்டது. நொடியில் அவளிடம் ஒரு பதட்டம் வந்து ஒட்டிக்கொண்டது. அவனை நேருக்கு நேர் எதிர்கொள்ள கூச்சப்பட்டு கூந்தலை உலர்த்துவது போல் வேறு பக்கம் திரும்பி நின்று கொண்டாள். பொதுவாக இந்த நேரத்தில் அவன் வீட்டுக்கு வருவதில்லை. அன்று அவள் கல்லூரிக்கு செல்லும் முன் ஒருமுறை பார்க்க வேண்டும் என்கிற ஆவலில்தான் ஓடி வந்தான். வந்தவன் பார்த்தது தனக்கு முதுகு காட்டி நின்ற மனைவியைத்தான். அப்படியே அவளை இறுக அணைத்து வாசம் பிடித்தான். ஐயோ, யாராவது வந்துட போறாங்க என்று அவள் பதறி விலக முற்பட்டாள். அவனோ மேலும் பலமாக அவளை இறுக்கி பிடித்து தூக்கி ஒரு முறை சுற்றி அவளோடு சேர்ந்து கட்டிலில் விழுந்தான். அவன் மீது விழுந்ததால் அவளுக்கு அடி இல்லை. அவனுக்கு அடிப்பட்டதா என்றும் தெரியவில்லை. ஆனால் பயங்கர சத்தம். கட்டில் உடைந்து விட்டதோ என்று கூட அவளுக்கு தோன்றியது. என்னாச்சு என்று கொல்லைப்புறத்திலிருந்து அலமேலுவின் சத்தம் ஓங்கி ஒலிக்க கனிமொழி பதறி கணவனின் பிடியிலிருந்து விலகுகிறேன் என்று ஜன்னலில் இருந்த பொருட்களை எல்லாம் உருட்டிவிட்டாள். எல்லாம் கலகலவென்று சத்தத்துடன் கீழே உருண்டது. அதற்குள் தாய் உள்ளே வரும் சத்தம் கேட்டு நல்ல பிள்ளை போல் மலையமான் எழுந்து தலை வாருவது போல் கண்ணாடி பக்கம் திரும்பி நின்று கொள்ள கனிமொழி முழித்து போனாள். ஐயோ, என்ன கண்ணாச்சு என்று தனக்கு எதிரில் வந்து நின்ற மாமியாரை திகைப்புடன் பார்த்தவள், அது அது வந்து
விழுந்துட்டேன் என்றாள் உளறலாக. அவள் ஜன்னலை ஒட்டி மெத்தையில் எக்குத்தப்பாக அமர்ந்திருப்பதைக் கண்டு, அங்க போய் எப்படி கண்ணு விழுந்த என்றார் வியப்புடன். அவளுக்கு பதில் சொல்ல முடியவில்லை. மேலே ஏறி தெரியாம என்று அவள் தடுமாற அலமேலும் மகனை பார்த்தார். ஏன்பா, இங்கிட்ட ஒரு பொண்ணு விழுந்து கிடக்கு, என்னன்னு பார்க்காம நீ பாட்டுக்கு தலையை சீவுற? தடார்னு சத்தம் கொல்லப்புற வரைக்கும் கேக்குது, ஏதோ அடிக்கடி பட்டிருக்கான்னு பாரு என்று கூறிவிட்டு கீழே கிடந்த பொருட்களை எல்லாம் மேலே எடுத்து வைத்தார். நான் எடுத்துக்கிறேன், நீங்க விடுங்க என்று கனிமொழி கீழே இறங்கி மாமியார் செய்த வேலையை தனதாக்கி கொள்ள, மூத்தவர் கொல்லைப்புறத்தில் விட்டுவிட்டு வந்த வேலையை தொடரும் நோக்கில் வெளியே சென்றார். அதுவரை மனைவியின் பக்கம் திரும்பாமல் சிரத்தையாக சிகை அலங்காரம் செய்து கொண்டிருந்தவன் தாயின் தலை மறைந்ததும் அவளை இழுத்து கட்டிக்கொண்டு, ஏண்டி சாமா சட்டையெல்லாம் உடைச்சு செலவு வைக்கிற என்றான். அவள் விழிகள் பெரிதாக விரிந்தன. செய்வதையெல்லாம் செய்துவிட்டு அவள் மீது பழியா? 2 கைகளிலும் அவன் மீசையை பிடித்து ஆட்டி, நான் செலவு வைக்கிறனா என்றாள். ஏய் ஏய், வலிக்குதுடி ராட்சசி என்று அவன் கத்த, ராட்சசி அப்படிதான் செய்வா என்று அவள் மேலும் ஆட்டினாள். அவள் கையில் பிடிப்பட்டிருந்த மீசையை அப்படியே விட்டுவிட்டு அவளை சுவற்றோடு சாய்த்து முகம் நோக்கி குனிந்தான். அதில் மயங்கி தன்னிலை இழந்தவளின் பிடி தானாக தளர்ந்தது. ஆனாலும் சுற்றுச்சூழல் அவள் நினைவிலிருந்து முழுதாக மறந்து விடவில்லை. பகல் நேரம், திறந்திருக்கும் கதவுகள், கொல்லைப்புறத்தில் மாமியார். இயல்பான எச்சரிக்கை உணர்வோடு அவனிடமிருந்து விலகியவள், கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல என்றாள். எத என்றான் அவன் அவளை விட மனமில்லாதவனாக. இந்த உம்மனா மூஞ்சிக்குள்ள இப்படி ஒரு மன்மதன என்றாள் சிரித்துக்கொண்டே. அதெல்லாம் நிறைய இருக்கு, காலேஜ்க்கு போயிட்டு வா காட்டுற என்றான். அவள் பதில் சொல்லாமல் வாசல் பக்கம் சென்றாள். ஓய், என்ன மாமனை பிரிய முடியாம லீவு போட்டுட்டியா என்று கத்தினான் வீட்டுக்குள் இருந்தபடியே. வெளியே சென்றவள் சட்டென்று நின்று கண்களை உருட்டி முறைத்தாள். உண்மையில் அவள் விடுப்பு எடுத்திருப்பாள் என்று அவன் நினைக்கவில்லை. ஒரு பேச்சுக்குத்தான் சொன்னான். ஆனால் அவள் பார்த்த பார்வை அதுதான் உண்மை என்று கூறிவிட, ஓஹோ என்று சத்தமாக சிரித்தான். ஹலோ ஹலோ, லீவு போட்டது மட்டும்தான் உண்மை, மற்றதெல்லாம் ஒன்றும் இல்லை. டயர்டா இருக்கு, ரெஸ்ட் எடுக்கணும், அவ்வளோதான். எடு எடு, நைட்டு வேலை இருக்கும்ல என்று கண்ணடித்து விட்டு அவன் கொல்லைப்புறத்திற்கு செல்ல வெட்கச் சிரிப்புடன் அவள் வாசல் பக்கம் வந்தாள். மகன் முகத்தில் இருக்கும் புன்னகையையும் மருமகளிடம் தெரிந்த மாற்றத்தையும் கவனித்த அலமேலு, காலம் கனிந்து விட்டது என்பதை புரிந்து கொண்டு பேரன் பிறக்க வேண்டும் என்று ஊரில் உள்ள தெய்வங்களையெல்லாம் வேண்ட துவங்கினார். அந்த 1 மாதம் எப்படி போனதென்றே தெரியவில்லை. படிப்பு, பணம், அழகு என்ற அனைத்து ஏற்றத்தாழ்வும் மனதிலிருந்து மறைந்துவிட இருவருக்கும் தங்களை பற்றிய எண்ணம் மட்டுமே மேலோங்கி இருந்தது. தயக்கம், பயம், சந்தேகம் என்ற பலவித எதிர்மறை உணர்வு போராட்டங்களுடன் உறவை துவங்கிய கனிமொழி இப்போது முற்றிலும் தன்னை கணவனோடு பிணைத்து கொண்டாள். காரணம் முழுக்க முழுக்க மலையமான் மட்டும்தான். நீ 1 அடி விலகினால் நான் 10 அடி விலகுவேன் என்ற தன்மான சிங்கமாக மனைவியிடமிருந்து தள்ளி இருந்தவன் இப்போது அவளை உடல், பொருள், ஆவி என்று அனைத்து வகையிலும் முழுமையாக ஆக்கிரமித்து கொண்டான். அவளை தன்னிலை மறக்கச் செய்தான். 30 நாட்கள் மோகக்கடலில் முத்தெடுத்துவிட்டு ஆசை என்னும் அலையில் இன்பமாக மிதந்து கொண்டிருந்த நாட்கள் அவை. அன்று கல்லூரிக்கு விடுமுறை. வழக்கம் போல் கனிமொழி கூடத்தில் ஏதோ வேலை செய்து கொண்டிருந்தாள். பூனை போல் வீட்டுக்குள் நுழைந்த மலையமான் அவளை பின்னால் இருந்து கட்டி அணைக்க, அந்த நேரத்தில் அவன் பண்ணையிலிருந்து வருவான் என்பதை எதிர்பார்க்காத கனிமொழி பயந்து கையிலிருந்த பொருளை நழுவ விட அவன் அவளை நழுவ விடாமல் இறுக்கிக் கொண்டான். அழுக்கா, அதுக்குள்ள என்ன அவசரம், குளிச்சுட்டு வர வேண்டியதுதானே என்று கணவனை கடிந்து கொண்ட கனிமொழி அவனை விலக்கிவிட எந்த முயற்சியும் செய்யவில்லை. மலையமானின் இடிசிரிப்பில் அந்த பழைய வீட்டின் ஓடுகள் உதிர்ந்து விழ தயாராகி விட்டன. ஐயோ, எதுக்கு இப்படி சிரிக்கிறீங்க? அதற்கும் கனிமொழி பயந்தாள். யாராவது வந்து விடுவார்களோ என்கிற அச்சம் அவளுக்கு. அதையெல்லாம் கண்டு கொள்ளும் நிலையில் அவன் இல்லை. குவிந்து விரிந்த அவள் சிப்பி இதழ்களை சிறை செய்யும் முயற்சியில் அவன் இறங்க, அவர்கள் சற்றும் எதிர்பார்க்காத விதமாக கனி என்று அழைத்து கொண்டே வீட்டுக்குள் நுழைந்து விட்டார் அலமேலு. அவருடைய குரல் கேட்டதுமே இருவரும் பதறி விலகிவிட்டார்கள். என்றாலும் அந்த சூழ்நிலை மூவருக்குமே சங்கடமாகிவிட்டது. மகன் வீட்டுக்கு வந்ததை அலமேலு பார்த்திருந்தால் வீட்டுக்குள் வந்திருக்கவே மாட்டார்.
இதுவரை இப்படி ஒரு தர்ம சங்கடம் அந்த வீட்டில் நடந்ததில்லை. பதட்டத்தில் கை காலெல்லாம் நடுங்க கனிமொழி கணவனின் முதுகுக்கு பின்னால் ஒளிந்து கொள்ள, என்னம்மா என்றான் மலையமான். கனியோட சிநேகிதி பொண்ணு வந்திருக்குப்பா, வெளியே தாமரை கிட்ட பேசிக்கிட்டு நிக்குது, 2 பேரும் வாங்க என்று கூறிவிட்டு வெளியேறிவிட்டார். கன்றிய முகத்துடன் தலைகுனிந்து நின்ற மனைவியின் முகத்தை நிமிர்த்திய மலையமான், என்ன ஆச்சு இப்போ என்றான். அவனை எரிச்சலுடன் பார்த்தவள், உங்களால தான் என்றாள். அவனுக்கு சிரிப்பு வந்தது. அவங்க என்ன நினைச்சிருப்பாங்க? நல்ல விதமாக தான் நினைச்சிருப்பாங்க. நீ மூஞ்சி இப்படி உம்முன்னு வச்சுக்காம சரி என்றான். அவள் சிரிக்கவில்லை. அதற்குள் பிரீத்தி வீட்டுக்குள் வந்துவிட்டாள். அவளை பார்த்ததும் வரவேற்று உபசரித்தார்கள். திருமண தேதி நெருங்கிவிட்டதால் பத்திரிகை கொண்டு வந்திருந்தாள் பிரீத்தி. வீட்டில் உள்ள அனைவரையும் அழைத்துவிட்டு மலையமானை, அண்ணா நீங்க கண்டிப்பா வந்துடணும் என்று ஸ்பெஷலாக அழைத்துவிட்டு சென்றாள். பிரீத்தி வந்து சென்ற பிறகும் கூட கனிமொழி தெளியவில்லை. தாங்கள் நெருக்கமாக இருந்தபோது மாமியார் உள்ளே வந்துவிட்டது அவளை பாதித்து விட்டதை மலையமான் புரிந்து கொண்டான். அவளை சமாதானம் செய்ய பெரிதும் முயன்றான். யாரும் இல்லாத போது, என்னடி என்று அவளை கட்டிப்பிடித்து கொஞ்சினான். அவள் அவனிடம் முகத்தை திருப்பிக் கொள்ளவில்லை. ஆனால் அவளுடைய சிரிப்பு மனதிலிருந்து வராமல் வெறும் உதட்டளவில் மட்டும் இருந்தது. அவனுக்கு என்னவோ போல் இருந்தது. அடுத்த நாளே பிளைவுட் பலகை வாங்கி வந்து ஒரு பக்க கூடத்தை முழுவதுமாக அடைத்து கதவு போட்டு ஒரு அறை போல் தயார் செய்தான். இதை முதலிலேயே செய்யாமல் போனோமே என்று நொந்து கொண்டு அவள் முகம் பார்த்தான். அவசரமாக ஏதோ வேலை செய்து கொண்டிருந்தவள் அவன் பக்கம் திரும்பவே இல்லை. அவளை பிடித்து உலுக்க வேண்டும் போல் கோபம் கூட வந்தது அவனுக்கு. எதுவும் சொல்லாமல் வெளியே போய்விட்டான். வேலை செய்த ஆட்கள் வாசலில் நின்று கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு கூலி கொடுத்துவிட்டு பண்ணைக்கு போய்விட்டான். கோபமாக பண்ணைக்கு வந்தவனை வேலை உள்ளிழுத்து கொண்டது. அவன் வீட்டுக்கு வரும் நேரம் சற்று தாமதமானதும் அலைபேசியை எடுத்து விட்டாள் கனிமொழி. மணி 10 ஆயிடுச்சு, பண்ணையில் இன்னும் என்ன பண்றீங்க என்று உரிமையுடன் அதட்டினாள். ஏன் உனக்கு மட்டும்தான் வேலை இருக்குமா, எனக்கு இருக்காதா? அப்படி என்ன வேலை 11 மணி வரைக்கும்? உனக்கு தான் புத்தகமும் பேனாவும் இருக்கே, அதையே கட்டிக்கிட்டு அழுவு, என்ன இதுக்கு தேடுற என்று கடுப்படித்தான். அவள் சற்று நேரம் எதுவும் பேசவில்லை. பிறகு வீட்ல யாரும் இல்ல என்று முணுமுணுத்தாள். குரலில் லேசான பயம் தெரிந்தது. அவனுக்கு உருகிவிட்டது. வேலையாட்களிடம் சொல்லிவிட்டு உடனே கிளம்பிவிட்டான். உப்பு கடலில் முத்து குளிப்பது போல் பிணக்கில் கழிந்த 3 நாட்களுக்கு பிறகு உடலோடு கூடிய கூடலாக கழிந்தது அன்றைய இரவு அவர்களுக்கு. மறுநாள் கல்லூரிக்கு கிளம்பும் போது சற்று கூடுதல் அலங்காரத்துடன் தயாரானாள் கனிமொழி. அதை கவனித்துவிட்டு, என்ன விசேஷம் இன்னைக்கு என்றான் மலையமான். பிரீத்திக்கு கல்யாணம்ல, அங்க போயிட்டு அப்படியே காலேஜுக்கு போகணும் என்றாள். பிரீத்திகா, அந்த பொண்ணுக்கு இன்னைக்கா கல்யாணம்? என்னை கூட ரொம்ப வருந்தி கூப்பிட்டுச்சே, நானும் வரணுமா என்றான். அவள் சட்டென்று, வேண்டாம் வேண்டாம் நான் போய்க்கிறேன் என்றாள். அவள் அப்படி உடனே தன்னை வேண்டாம் என்று சொன்னது முகத்தில் அடித்தது போல் இருந்தது அவனுக்கு. ஏதேதோ வேண்டாத எண்ணங்கள் மனதில் எழ முயல, படிச்ச பொண்டாட்டி எதை பேசினாலும் படிக்காத புருஷனுக்கு தப்பாதான் தெரியும். இந்த மாதிரி தாழ்வு மனப்பான்மை, ஈகோ இதெல்லாம் இருக்கக்கூடாதுடா மலையா என்று தன்னைத்தானே கண்டித்து கொண்டு பண்ணைக்கு கிளம்பிவிட்டான். 12-1 மணி இருக்கும். அவனுடைய அலைபேசிக்கு ஏதோ ஒரு புது எண்ணிலிருந்து தொடர்ந்து அழைப்பு வந்து கொண்டே இருந்தது. வேலையாக இருந்தவன் அதை கவனிக்கவில்லை. வேலையால் தான் கவனித்துவிட்டு சொன்னான். எடுத்து யாரென்று கேட்டவனுக்கு ஆச்சரியம். உடனே வரன்ன என்று சொல்லிவிட்டு சட்டையை எடுத்து மாட்டிக்கொண்டு கிளம்பினான். கனியமுதே அத்தியாயம் 24 நிறைவடைந்தது. நன்றி.